வணக்கம். அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப். திங்க் பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி செலுத்துங்கள். நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை. எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள். பொய்யை மறைக்க பொய். ராமனுக்கு 13 வயதாகிறது. காரணமே இல்லாமல் பொய் பேசுவான். இதைக் கண்டு கவலை கொண்டார் அவன் அப்பா பரமேஸ்வரன். அவனை திருத்த எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீணாகின. பரமேஸ்வரனின் நண்பர் ரத்தினம் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர். மகனிடம் உள்ள குறையை அவரிடம் வருத்தத்துடன் கூறினார் பரமேஸ்வரன். அப்படி எந்த விஷயத்துக்காக பொய் சொல்வான் என்று கேட்டார் நண்பர். கடைக்கு அனுப்பி பொருள் வாங்கி வர சொன்னால் கூடுதலாக விலை கூறி மீதியை ஏதாவது வாங்கி சாப்பிடுவான் மற்றும் நூலகத்துக்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு நண்பர்களுடன் சென்று விடுவான். இதை கேட்ட பரமேஸ்வரனின் நண்பர் ரத்தினம், நான் சொல்லும்படி செய் என்றார். பரமேஸ்வரன் ராமனிடம் கடைக்கு சென்று பேனா ஒன்று வாங்கி வருமாறு கையில் 15 ரூபாய் கொடுத்தார். ராமனும் கடைக்கு சென்று பேனாவை வாங்கி வந்தான். பேனா 10 ரூபாய்தான். ஆனால் ராமன் தன் தந்தையிடம் 15 ரூபாய் என்று பொய் கூறினான். அதற்கு பரமேஸ்வரன், பேனா 10 ரூபாய் தானே என்று கேட்டார். அதற்கு ராமன், இல்லையப்பா, பேனா 15 ரூபாய் என்று கூறினான். பரமேஸ்வரன், இல்லை, பேனா 10 ரூபாய்தான். அந்த கடைக்காரன் உன்னை ஏமாற்றி விட்டான். வா, கடைக்கு சென்று அவனிடம் மீதி 5 ரூபாவை வாங்கி வரலாம் என்று கூறி அவனை அழைத்தார். ராமன் அந்த 5 ரூபாவை செலவு செய்துவிட்டான். அதனால் தன் தந்தையிடம் அந்த கடைக்காரர் கடையை மூடிவிட்டு சென்றிருப்பார் என்று பொய்யை மறைக்க பொய் கூறினான். அதற்கு அவனின் தந்தை, இல்லை, நாம் சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று கூறி அவனையும் அழைத்து கொண்டு கடைக்கு செல்லத் தொடங்கினார். உடனே ராமன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா, நான் பொய் கூறினேன். பேனா 10 ரூபாய்தான். மீதி 5 ரூபாவை நான் தான் செலவு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் ராமன். அதற்கு ராமனின் தந்தை, ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் கூறுவது நியாயமாகாது என்றார். தன் தப்பை நினைத்து வருந்தினான் ராமன். இனி நான் பொய் கூற மாட்டேன் என்றான் ராமன். நன்றி. வாழ்க நலமுடன் வளமுடன்.